சார் வணக்கம் சார். வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நேரத்தில் தெரியப்படுத்தி. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். அதாவது தாவேக்காவுடைய ஒரு தொண்டர் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு தர்றதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இவங்களும் நிறைய வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய தலைவருக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு. பட் அங்கே வந்து பொறுப்பு வழங்குறதுக்கு தாமதமாயிருக்கு. இல்லை ஒருவேளை தர்றதுக்கு கூட மறுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களை மறுத்து அங்கே ஒரு ஒரு அசம்பாவிதம் பெரிய ஒரு கலவரத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தூக்க மாத்திரையை சாப்பிட்டு ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்தது. ஆக்னல் இவங்களுடைய ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி மட்டும் சொல்லுங்கள். இல்லை, தூத்துக்குடி மாவட்டம் அஜிதா ஆக்னல் அவங்க வந்து விஜயனுடைய காரை மறித்தது வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கு. பட் அந்த கோபத்தில் இருக்கிற நியாயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக அங்கே வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த காலத்துலேருந்து அவங்க வந்து ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னென்னா நிறைய பணத்தை இழந்திருக்காங்க, நிறைய நேரத்தை வந்து அங்கே செலவு பண்ணியிருக்காங்க. தினந்தோறும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவங்க மக்களை சந்திப்பதற்காகவே அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஒதுக்கி அதே மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, மருத்துவ கட்டணம், அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறது, யாருக்காவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே போய் நிற்கிறது, எல்லாமே விஜய்க்காக விஜயினுடைய பெயரில் நான் செய்கிறேன்னு சொல்லி அவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லோக்கலில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. இப்போ விஜய் கட்சியில் ஒரு தகுதியான வேட்பாளர்னா அவங்கள தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு பதவி கொடுக்காம வேற ஒருத்தருக்கு கொடுக்கும்பொழுது அந்த கோபம் வந்து கட்டாயமாக எதிரொலிக்கும். அந்த கோபத்தில் நியாயம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, தலைமை வந்து யார் லோக்கலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கள தான் பெருமைப்படுத்தணும். அப்போ தான் இன்னொருத்தன் வந்து வேலை செய்யும். இந்த உழைப்புக்கு இங்கே மரியாதை இல்லாமல் போச்சு, பணத்துக்கு தான் மரியாதை அப்படின்னா எப்படி அந்த கட்சியில் வேற ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க? ஸோ அப்போ வந்து அது விஜய் செய்தது தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா இதில் வந்து புஷியானந்த் சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு. பட் இந்த விஷயத்தில் அவர் அனலைஸ் பண்ணணும் முதல்ல. இன்னொன்று, ரெண்டாவது, எல்லா கட்சியிலையும் உட்கட்சி பிரச்சனை இருக்குது, எல்லா ஊர்லேயும் சண்டை நடக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா தலைமை கூப்பிட்டு தனித்தனியாக பேசும். 2 பேரும் ஒரு தொகுதியில் சண்டை போடுறாங்கன்னா 2 பேரையும் வர வைப்பாங்க. வர வச்சு உன் கருத்து என்ன சொல்லு, உன் கருத்து என்ன சொல்லு, நியாயத்தை வந்து அங்கேயே உட்காந்து 2 பேரையும் உட்கார வச்சு நீ வாயை மூடிட்டு போயிடணும், இவருக்கு தான் பதவின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சண்டை நடக்காது, ஊரில் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கே இங்கே அனுமதி இல்லையா? நீங்கள் என்ன பண்ணிருக்கோம்? அவங்க ஒரு பெண்மணி உள்ளே வர வச்சு என்னமா பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கன்னா அவங்க இத்தனை வருஷமாக என்ன பண்ணாங்கன்னு காமிப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தரை போடுறீங்களா, அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிறத சொல்லுவாங்கல்ல. அப்போ நீங்கள் அப்படி தானே விசாரிக்கணும். அதுக்கே வாய்ப்பு கொடுக்காம நீங்கள் காரை மறிச்சாங்கங்கிறதையே ஒரு பெரிய குற்றமாக எடுக்க முடியாதுல்ல. அப்போ அது வந்து நமக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. என்னென்னா விஜய் கட்சி வந்து ஒரு வளர்ந்து வர்ற கட்சியாக இருக்குது, ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு கட்சியாக இருக்குது. இன்றைக்கி எல்லா இளைஞர்களும் விஜய் பின்னால் நிற்கிற அளவுக்கு ஒரு வேகத்தில் வராரு அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்களில் அவர் ஒரு கவனம் செலுத்தி சரியானதை செய்யும்போது மற்றவர்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை வரும். அது இந்த விஷயத்தில் பொய்யாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாங்க, அங்கேருந்து அவங்கள அப்புறப்படுத்துறதே பெரிய பிரச்சனையாக போச்சு. அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வந்து அவங்க தர்ணா பண்ணுறாங்க, அவங்களும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி ஒரு கூட்டம் வருது, ஒரு லாரியில் கிளம்பி வராங்க, நாங்களும் சேர்ந்து உண்ணாவிரதம் பண்ணி. அவ்வளோ பெரிய செல்வா கூட அங்கே இருக்காங்க அவங்க. அப்புறம் கட்சி நிர்வாகிகள் பேசி நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒரு முறையான பதவி நாங்கள் தரோன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க ஒரு ட்விட் கூட போடுறாங்க, எனக்கு அண்ணனுக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை, இதை வச்சு யாரும் பெருசாக வந்து பிளவை ஏற்படுத்தாதீங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதில் தான் இருப்பேன், தாவேக்காவில் தான் இருப்பேன், வேறு கட்சிக்கெல்லாம் போக மாட்டேன், அண்ணனுக்காக நான் இருப்பேன்லாம் அவங்க ஒரு பதிவு போட்டுடுறாங்க. அதற்கப்புறம் அவங்க வந்து தூக்க மாத்திரை சாப்பிட்டதா தகவல்கள் வருது. அது என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியல. என்ன ப்ரெஷர், ஏன் அந்த விஷயத்தை அவங்க பண்ணாங்கங்கிறது. நல்ல வேலையாக அவங்க வந்து உயிர் பிழைச்சிட்டாங்க, சிகிச்சை கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு கருத்தை சொல்ல போகிறாங்க எதுக்காக பண்ணாங்கன்னு. இந்த நிமிஷத்தில் கூட அவங்க காரை மறிச்சதை ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு அவங்கள புறக்கணிக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து.
தலைமை வந்து கட்டாயமாக அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரத்தை அந்த கட்சியில் கொடுக்கணும். இல்ல எவ்வளவு தீவிரமா செயல்படும் ஒருத்தரை அந்த கட்சி வந்து மிஸ் இல்லை பண்ணிடக்கூடாது அவங்க அப்படின்றது. அண்ணன் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன்ட்ட பிஏவா இருக்காரு, அதனால வந்து அவங்க திமுக உளவாளி அப்படின்லாம் பல பேர் பேசுறாங்க வெளியில. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்பவுமே போலிகளுடைய பிம்பம் கொஞ்ச நாள்ல உடஞ்சு போயிடும். அவங்க இத்தனை வருஷமா களத்துல நின்று வேலை பார்த்துருக்காங்க. அப்ப அது வந்து நீங்க ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமா. ஏன்னா நீங்க சொன்ன கருத்து சரியான விஷயம். ஏன்னா நிறைய மக்கள் எப்படி பார்க்கறாங்கன்னா, ஸோ ஒரு கட்சிக்குள்ளார சில விஷயங்கள் இருக்கும் பொழுது, என்னதான் ஒரே வீட்ல பார்த்தீங்கன்னா, வேற வேற கட்சிகள்ல இருப்பாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அவங்கவங்களுக்குன்னு ஒரு கொள்கை. ஏன்னா தனித்தனியான ஒருத்தருடைய வாழ்க்கை, ஒருத்தருக்கும் யாரோட கொள்கைகள் பிடிச்சிருக்கோ, அதுல பயணிக்கிறாங்க. இதுல ஒண்ணும் தவறும் கிடையாது. இது ஜனநாயகத்தோட உரிமையும் கூட. ஸோ அந்த மாரி ஒரு விஷயமா தான் அதை பார்க்கப்படுது. அவங்க சுற்றி இருக்கிற மீனவ கிராமங்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குங்கிறாங்க. அவங்க சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20,000 30,000 வாக்குகள் அவங்களுக்கு பர்மனண்டாவே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிற ஒருத்தரை வந்து அவ்வளவு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரை தவறா வழி நடத்துறாங்களோன்னு தோணுது. இது பரவாயில்ல. இருந்தாலும் இப்படி ஒரு தீவிர ஒரு தொண்டராகவும் இருந்து ஒரு ஒரு பொறுப்புக்கு வந்தாங்கன்னா, பல விஷயங்கள் நன்மைகள் கிடைக்குன்ற மாரி, அது என்னன்றத முடிவு பண்ணட்டும். இருந்தாலும் இப்போ இந்த புத்தாண்டுக்குள்ளார நம்ம வந்துட்டோம். இந்த புத்தாண்டுல முதல் கேள்வியா நான் வைக்கிறது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஐஆர். இதுல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பல சோசியல் மீடியால இந்த நம்பரை போடுங்க, அனுப்புங்க, உங்க பேர் வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சீட் எடுத்து போட்ட மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு பயத்தை மூழ்கடிச்ச ஒரு விஷயமாவும் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சில பேரை வந்து இந்த வழிமுறைகள் எல்லாம் சேர்த்திருக்காங்க. பட் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த பயம் வந்து போயிடுச்சா மக்கள் மத்தியில? இல்லைங்க, பல பேருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லைங்கிறாங்க. இறந்தவரின் பேரெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஆதாரபூர்வமா எடுத்து காமிக்கிறாங்க. உதாரணத்துக்கு புலமை பித்தன் கவிஞர், அவருடைய பேர் வந்து இன்னமும் இருக்கு. அவர் இறந்தே பல வருஷங்கள் ஆகிப்போச்சு. அவருடைய பேர் இன்னும் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க, எஸ்ஐஆர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரியல. பல பேரை வந்து கொத்து கொத்தா நீக்கியிருக்காங்களே தவிர, எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சார் என் மேல் வீட்டில் 2 ஃபேமிலி இருக்காங்க சார், 2 ஃபேமிலிலையுமே யார் ஓட்டும் மிஸ் ஆகலை சார், 2 பேருமே வெளிநாட்டில் இருக்காங்களாம். வீட்டை பூட்டிட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவாங்களாம். அவ்வளோதான். இந்த தடவை அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கவே இல்லை. ஆனால் 2 பேர் வீட்டில் இருக்கிற 8 பேருடைய வாக்கு அப்படியே இருக்கு. நான் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்துட்டு வந்தேன், என் பேர் இல்லை சார்ன்றாரு. அப்போ இவங்க என்னவா இதை செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி பேரை நீக்குறாங்க, சேர்க்குறாங்க, எதன் அடிப்படையில் செய்கிறாங்கன்னு நமக்கு புரியவே இல்லை. பல தொகுதிகளில் வந்து 20,000 70,000 30,000ன்னு இஷ்டத்துக்கு தூக்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாகவே கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே அவங்க தூக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இது நேர்மையாக நடந்திருக்கா அப்படிங்கிற சந்தேகங்கள்லாம் நிறைய வருது. அது என்ன இல்ல இதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இருக்காங்க. அப்படின்னு. நீங்க திரும்ப போய் அப்ளை பண்ணி சேரலாம்லாம் சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து எல்லா தகவல்களுமே கவர்மெண்ட்டுகிட்ட இருக்குது. இப்போ ஆதாருடைய கணக்கு எல்லாத்தையுமே இருக்குது. இப்போ ஆதாரின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்துட வேண்டியது தானே. யாரெல்லாம் ஆதார் கார்டு எடுத்துருக்குறாங்க, எப்போ புதுப்பிச்சிருக்காங்க, எல்லாமே டேட்டாவாக இருக்க. நீங்கள் வீடு வீடாக ஏற வேண்டிய அவசியமே இல்லை. கம்ப்யூட்டரை தட்டினா எல்லாத்தையும் சொல்ல போகுது. ஸோ அதன்படியாவது நீங்கள் கொடுக்கலாமே. அப்போ எதற்காக எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று இணைங்கிறீங்க? பேன் கார்டை இணைக்க சொல்கிறீங்க, ரேஷன் கார்டை இணைக்க சொல்கிறீங்க, வங்கி கணக்கை இணைக்க சொல்கிறீங்க, ஆதாரில் தான் எல்லாம் வரணுங்கிறீங்க. அப்புறம் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம், அப்புறம் தனியாக வீடு வீடாக வந்து எழுதிக்கோன்னா இது என்னன்னே நமக்கு புரியல இல்லையா? அப்போ இது என்ன அமைப்பு, இது எப்படி செயல்படுது? இவங்க எல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு செயல்படுறாங்களா, இல்லை சும்மா கையாலேயே இன்னும் எழுதிட்டு இருக்காங்களா பல வருஷமா? பட்டனை தட்டினா வரப்போகுதுங்க எல்லாமே. அதானே சிஸ்டமே இன்னைக்கு. இது எதுக்காக நடக்குதுன்னே எனக்கு புரியல. ஒரு விரல் புரட்சிக்காக இவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. ஒரே ஆன்சர். ஓகே, சிறப்பு சார். இப்போ இந்த வருஷத்துல ஒரு முதல் படமா நம்ம பார்க்க போற படமே வந்து பராசக்தி அப்படின்ற படம் தான். அதுக்கு முன்னாடி ஏதாவது படம்? முன்னாடி ஜனநாயகன் பார்த்துருவோம். ஏன்னா ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதி. ஓ அப்படியா? அந்த தேதிக்கான விஷயங்கள் கூட அதுலயும் சில மாற்றங்கள் இருக்கும். ஒரு நாள். ஓகே ஓகே ஓகே. அப்போ ஜனநாயகன் தான் முதல்ல பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே.
அப்போ எல்லாருக்குமே வந்து ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு செம்மையான ஒரு விஷயம் தான். பட் இந்த 2 படத்துக்கான ஒரு ஒரு சிறு மோதலா கூட இங்க நிறைய ரசிகர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கும் இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய சப்போர்ட் இருக்காங்க. ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு எப்பவும் மாஸ் தான். இந்த 2 படங்கள் வர்றதுனால அதில் கலெக்ஷன்ஸ் ஏதாவது உடையுமா? கலெக்ஷன்ஸ் கட்டாயமா பிரியும். அதை எல்லா திரையரங்க உரிமையாளர்களும் சொல்றாங்க. எப்பவுமே பெரிய படங்கள் 2 படங்கள் ஒரே நேரத்தில் வருவதுங்கிறது வந்திருக்கு, ஏற்கனவே வந்திருக்கு, வரக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவங்க வாங்குற தொகை இருக்குல்ல, இப்போ ஜனநாயகன் படத்துக்கு தியேட்டர் அட்வான்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்போ அதெல்லாம் கவர் பண்ணணும்னா ஒரே நேரத்தில் 2 படம் வராமல் இருந்தால் அவங்க ஈஸியாக கவர் பண்ண முடியும். எல்லாமே வியாபாரம் தானே. இப்போ இதே பராசக்தி தனியாக ஒரு 10 நாள் கழித்து வந்ததுன்னா அதோடைய அறுவடையே வேறையாக இருக்கும். ஏன்னா அது சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் அது. அப்போ சேர்ந்து வரும்போது என்ன நடக்கும்னா விஜய் ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பாய்காட் பண்ணுங்கன்னு ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த விஜய் ரசிகரும் பராசக்தி படத்தை பார்க்க போக மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, வேணும்னே கொண்டு வந்து நம்மளோட மோதுறாங்க அதை. அப்போ நம்ம எல்லாரும் புறக்கணிப்போன்ட்டு அது ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட சும்மா இருக்க மாட்டாங்க. இப்போ வாசல் நின்றுட்டு பராசக்தி படம் பார்க்க யாராவது போகிறாங்கன்னு வைங்க, ஏங்க மொக்க படங்க போகாதீங்க, நான் நேத்தாங்க பார்த்தேன்னு சொன்னான்னு வைங்களேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது கவுண்டரில் நிற்கிற மக்கள்கிட்ட ஐயோ பெரிய தலைவலிங்க போயிடாதீங்கன்னா பாதி பேர் அப்படியே போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை ஒரு வேலையாகவே செஞ்சாங்கன்னு வைங்களேன், ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30% கலெக்ஷன் போகுதுன்னு வைங்க. ஏற்கனவே பாதியாக வரும்போது பாதி கலெக்ஷன் போயிடும். அப்புறம் இந்த தவறான புரபகண்டாவில் ஒரு பாதி கலெக்ஷன் போகுதுன்னு வைங்களேன், அது லாஸ் தானே. ஒரு வகையில் பணமாக லாஸாக இருந்தால் கூட நாம் சொல்ல வருகிற கருத்து மக்கள்கிட்ட போய் சேரணும்ல, அந்த கருத்தை தடுக்கிற வேலையாக அது மாறுதுல்ல. ஸோ அதனால் ஒரு தேவையில்லாத மோதலோன்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது. இந்த ஆண்டில் வந்து அஜித் அவர்களை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன்னா கடந்த ஆண்டுகளில் அவர் பண்ண ஒரு விஷயங்களும் பேசு பொருளாக தான் இருந்தது. பட் இந்த 2026 நடக்க போகிற விஷயங்கள், அவருடைய ஆவணப்படங்கள், ரேசிங் அப்படின்னு சம்மந்தமாக ஒரு படத்துடைய ஆவணம் வந்து ரெடியாக போகுது. பட் இவருடைய வாழ்க்கை குறிப்பை எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குமா, அல்லது அந்த ரேசிங் சம்பந்தமான ஒரு ஆவணப்படமாக இருக்குமா? ரேசிங் தொடர்பான ஆவணப்படமாக தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை குறிப்புங்கிறத அவ்வளோ சீக்கிரம் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா திரையுலகத்தில் இன்னும் நீண்ட காலம் அவர் பயணிக்க தான் போகிறாரு. அப்போ நீங்கள் முதல் படத்துலேருந்து ஆரம்பித்து இதான் என்னுடைய கடைசி படம்னு சொன்னால் தான் நீங்கள் அந்த திரை வாழ்க்கை பயணத்தை பற்றி ஒரு தொகுப்பாக நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லையே, அவருக்கு வந்து தொடரும் தான். விஜய்க்கு தான் வந்து முற்றும் போட்டார் ஒரு திரையுலகத்தை பொறுத்தளவுக்கு. விஜய் வந்து விஜய் மாதிரி அஜித் பண்ணல. அவர் எந்த அறிவிப்பும் இல்லை, அவர் தொடர்ந்து படங்களில் நடிக்க தான் போகிறார். இது வந்து ஒன்லி ஃபார் கார் ரேசிங், அவ்வளோதான். இந்த கார் ரேஸில் அவர் என்ன சாதிச்சார், அவர் என்ன கனவுகளோடு இங்கே உள்ளே வந்தார் அப்படிங்கிறது தான் அவங்க தொடர்ந்து அதை எடுத்து வச்சுருக்காங்க. அவர் எப்போ முதல் முறையாக இந்த கார் ரேஸ் மீது ஆர்வம் கொண்டு வந்தாரோ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமான ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. எல்லாமே வீடியோ பதிவாக எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இதையெல்லாம் வந்து அவங்க தொகுத்து அப்பப்போ எடிட் பண்ணியும் பக்காவாக வச்சுருக்காங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 1 hour 2 hours ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ப்ரோமோ தான் இப்போ சமீபத்தில் வந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ரசிச்சோம், ரொம்ப நல்லா அது பண்ணியிருந்தாரு. வெளியீட்டு தேதி ஏதாவது இல்லை, அது இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. எப்படி இருந்தாலும் ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தோடு பேசிகிட்டு இருப்பாங்க, அதன் மூலமாக தான் வெளியிட முடியும். ஸோ அதனால் அது என்ன பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு வந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் அதற்கான ஒரு முயற்சியை நோக்கி அவங்க போகிறாங்க. ஒருவேளை நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி ஒரு நிறுவனம் அதை வாங்குச்சுன்னா அதில் ஒரு பல கோடி ரூபா அஜித்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு இன்னும் இந்த கார் ரேஸில் இன்னும் பல ஊர்களில் போய் ஒரு முயற்சி பண்ணுவதற்கும் ஒரு உதவியாக அது இருக்கும். பட் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே. இருந்தாலும் ரசிகர்கள் ஆவணப்படங்களை தாண்டி இன்னும் ஏதாவது மகிழ்விக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க. அது கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்ப்போம் இன்னும் வர காலகட்டங்களில் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ இது இல்லாமல் இந்த ஆண்டுகள் ஒவ்வொரு விஷயமும் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன மாதிரியான புது இடங்களில் புது விஷயமா நிறையா பேசுவோம்னு நினைக்கிறேன். நன்றி.